ஒரு சாலை வழியாக நடக்கும்போது அதே சாலையில் நமக்கு முன்னால் நடந்து சென்றவர்களைப் பற்றி நாம் அதிகம் யோசிப்பதில்லை. இதுதான் அவசரம் நிறைந்த, அலைச்சல்கள் நிறைந்த நமது சராசரி நாளின் நிதர்சனம். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட அந்த இடத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் விடாப்பிடியாக தன்னுடைய பழமையையும் பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு பழைய வீட்டையோ கட்டிடத்தையோ பார்க்கும்போது நம் கவனம் தானாகவே அதன் பக்கம் திரும்பும். இந்த தொடரும் ஒரு வகையில் அப்படித்தான். நமக்கு முன்னால் நாம் இப்போது இருக்கும் வட்டாரங்களில் வாழ்ந்தவர்கள் நம்மை அருகில் அழைத்து சொல்லும் கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று கேலாங் வட்டாரம். 1966 1980 வரைக்கும் கேலாங் சிறையில் தான் இருந்தேன். என் பாட்டி காலத்திலிருந்து நான் கேலாங் சிறையிலேருந்து வளர்ந்து கொண்டு வந்தேன். 1969 about 76 வரைக்கும் அங்கே இருந்தேன். லோரம் மர்ஜுக்கி, லோரம் பிளாயு, லோரம் மைடீன் 3 இடத்துலையும் எங்கள் சொந்தக்காரவங்க, எங்கள் அத்தை, மாமா, எங்கள் பெரியம்மா எல்லாருமே நாங்கள் இருந்தோம். டே ரகு, அப்துல் ரஹ்மான், ஐயோ ஏன்டா இங்க என்ன தேடி வந்த? இப்பதான்டா நான் நல்லா இருக்கேன். எத்தனை நாள்ல இந்த மாதிரி தொழிலாளியா வேலை பார்க்க போறேன்? எப்ப முதலாளியாக போற நீ? எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. வாழ்க்கையை மாற போகுது, என் கூட வா. இப்போ என்ன ஆஃப் வைக்க போறான்னு தெரியலையே. அண்ணே ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இன்று கேலாங் என்றால் அது அதிகமாக மலாய்க்காரர்கள் புழங்கும் வட்டாரம் என்ற ஒரு பொது பார்வை இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்த இந்திய சமூகத்தினரை இன்று சந்திக்கப் போகின்றோம். திருமதி ராஜேஸ்வரி கேலாங் வட்டாரத்தில் அன்று அனைவரும் அறிந்த சுப்பிரமணியம் மில்ஸ் உரிமையாளரின் மகள். நான் கேலாங்கில் தான் பிறந்தேன். எங்கள் வீட்டு அட்ரஸ் 958. காலையில் 7:30 மணிக்கு நான் பிறந்தேன். அப்போ மருத்துவச்சி தான் வீட்டுக்கு என்னது மருத்துவம் பார்ப்பாங்க. பிள்ளை பேர் எல்லாம் அங்கே தான் நடக்கும். லோரோங் 101, 102 சாங்கி கேலாங் வட்டாரத்தில் இப்பொழுது அடையாளமே தெரியாமல் மாறிவிட்ட இடங்களில் இவையும் அடக்கம். அதன் பழைய அமைப்பை ஞாபகப்படுத்துகிறார் ஷாமலா. நான் பிறந்தது கேலாங்கில் 102 சாங்கி ரோட்டும் 101 சாங்கி ரோட்டில் இடையில அந்த நடப்புற ஒரு கம்பம், ஒரு பெரிய கம்பம். அது எலக்ட்ரிக் வசதி கூட இல்லை. நாங்கள்லாம் அப்படி தான் பிறந்து வளர்ந்தோம். அந்த வீட்டோட அமைப்பு மேலே அது அந்த காலத்தில் நீளமான வீடு. படி ஏறி போகணும். ஒரு 25 படி நினைக்கிறேன். 25 படி மேலே ஏறி போனால் சமையல் அறை, குளியல் அறை, ஹாலு, படுக்கை அறை திறப்பாக இருக்கும். எங்கள் அப்பா தடுத்து வச்சுருக்கிறாரு. தடுத்து பெண்களுக்குன்னு ஒரு அறை, ஆண்களுக்குன்னு ஒரு அறை. எங்கள் வீடுனா அந்த அத்தாப்பும் மரமும் அந்த மாதிரி கலந்தது தான் எங்கள் வீடெல்லாம் கட்டப்பட்டது. அதனால தான் அங்கே மின்சார வசதியும் இல்லை. மரங்கள் நிறையா எங்கள் வீட்டிலேயே. இப்போ எங்கள் சொந்தக்கார விட எல்லாம் விட வாழை மரம், சவசப் மரம், சொப்பட்டா மரம், ரம்புத்தா மரம், டொக்கு மரம், போசந்தோள் மாங்க அந்த மரம், ரம்பாய் மரம் எல்லாம் எங்கள் வீட்டிலே பல தோட்டம், ரம்புத்தான் எல்லாம் இருக்கும். நாங்கள் வெளியில் போய் வாங்கணுங்கிறதே கிடையாது. வாழைப்பழம் தான் தாராக வரும். ஒரு தார் காய்ச்சிட்டுனா அதை அப்படியே வெட்டி கொண்டாந்து எங்கள் அம்மா ஸ்டோர் ரூமில் வச்சுருவாங்க. அதை அப்படியே பழுத்து நாங்கள் ஜும்போ செய்கிறது என்ன, அது செய்கிறது என்ன, அது அதில் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வேற கொடுக்குறது. சிப்பாக வெட்டி தண்ணியை வச்சு ஒரு கையை வச்சு பிடிச்சி அடித்து தான் தண்ணியை நிரப்புவாங்க. அப்போல்லாம் டிவி யார் வீட்டையாச்சும் ஏரியல் கட்டுறாங்கன்னா ரொம்ப ஈகர், இவங்க வீட்டுக்கு டிவி வந்துட்டா அப்படின்னு ஒரு எக்ஸைட்டிங்காக போய் பார்ப்போம். அப்போலாம் எல்லா வீட்லேயும் டிவி இருக்காதுப்பா. யாராவது ஒரு 10 வீட்டில் 2 வீட்டில் இருக்கும். நெய்பர்ஸ் சொன்னாக்கா எல்லாமே இந்த இடியப்பக்காரங்க தான் ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு குடும்பம் இருந்தது. அவங்க தோசை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 குடும்பம் தான் அங்கே இருந்தது எங்கள் இது. ஆனால் அக்கம் பக்கத்தில் எல்லாம் மலாய்க்காரங்களும் சீனங்களும் இருந்தாங்க. வாடா ரகு. டேய் ஏன்டா என்னை கூட்டு வந்த? ஏய், நீ தொழில் முனைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டல? நான் எங்கடா ஆசைப்பட்ட அதுக்கான நேரம் வந்துருச்சுடா. இந்த கேலாங் வட்டாரத்தோட சரித்திரத்தை நான் புரட்டி பார்த்தேன். இந்த இடத்துல நாம ஒரு மீகோரிங் கடை வச்சோம், யாரும் நம்மளை அசைக்க முடியாதுடா.
டேய் இப்படி தாண்டா போன வாட்டி என்ன கூட்டிட்டு போய் என் வேலைக்கு ஓல வச்சு நடுத்தருல நிப்பாட்டி வச்சேன். இப்போ தாண்டா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கும் ஆப்போசிட் அதெல்லாம். டேய் தோல்வி நிலையை நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமாடா? டேய் இது ஊமை வெளிகள வந்த பாட்டு தானே. எங்க இது வந்து பார்க்காத, நீ கருத்தை பாருடா. உன் கையில தொழில் இருக்கு, என் கையில பணம் இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோன்னா 6 மாசத்துல இந்த ஃபியூச்சர் காம்ப்ளெக்ஸை வாங்கலாம். ஒரே வருஷத்துல பாப்ஸ் மேகசின்ல நம்மளுடைய பேரு இடம் பெறலாம். 1.5 வருஷத்துல நம்ம கடலை எலோன் மாஸோட நாளைக்கு ஒரு ஈக்கன் சாப்பிடலாம்டா. அப்துல் ரஹ்மான், எனக்குள்ள இருந்த பிராட்டாக்காரன் நீ தட்டி எழுப்பிட்டேன். நீ கடையை போடு, நான் வேலையை வீசுறேன். இந்த கேலாங்கே விலைக்கு வாங்குறோம். ஐயோ என்ன கடை போச்சா? ஒரு அங்கிள் 2 பிராட்டா கேட்டாரு, கொடுக்க மறந்துட்டேன். கொடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் கேலாங்க வாங்குவோம். அங்கிள், ஜூச்சட் வட்டாரத்திற்கு ஒரு தனி சிறப்புண்டு. ஆரம்பத்தில் நிறைய தென்னந்தோப்புகள், அதன் பிறகு ஒரு குடியிருப்பு வட்டாரமாக பல கடைகள் நிற்கும் தெருவாக ஜூச்சட் வட்டாரம் உருமாறியது. இன்று வரை ஜன்னல் திரைசீலைகள் வாங்க வேண்டுமென்றால் பலருக்கு ஞாபகம் வருவது ஜூச்சட் காம்ப்ளெக்ஸ். ஜூச்சட்ங்கிறத ஒரு பக்கம் கீழாங், ஒரு பக்கம் காத்தோம், அது நடுவில் அந்த ஜூச்சட்ங்கிறது ஓனான் ரோட், டெம்லிங் ரோட், ஜூச்சட் பிளேஸ், இந்த மாதிரி பகுதியாக பிரிச்சுருந்தாங்க. எனக்கு இன்றைக்கும் எங்கே போனாலும் எனக்கு கடை தெருவு தெரியாது. ஆனால் மலாய் ஜாமான் எனக்கு சொந்தப்பட்ட ஜாமான் வாங்குறேன்னா நான் இன்றைக்கும் 2ஆம் நம்பர் எடுத்து கேலாங் போனால் தான், அந்த ஜூச்சட் காம்ப்ளெக்ஸ் கேலாங் போனால் தான் எனக்கு எங்கெங்கே என்னென்ன ஜாமான் இருக்குன்னு தெரியும். இப்போ இருக்கிற மாதிரியே அந்த காலத்துலேயும் ஜூச்சட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, ஜூச்சட் பகுதியில் கொஞ்சம் ஒரு 10 அடி நடந்து போனீங்கன்னா ஜூச்சட் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு நேராக நடந்து போனீங்கன்னா சாங்கி மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அங்கே மலாய்க்காரங்க தான் ரொம்ப வந்து பொருள்கள்லாம் வாங்குவாங்க. நம்ம தமிழவங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தமிழவங்க வந்து பார்க்க போனால் அவ்வளோ பெரும்பாலானவர்கள் இருக்க மாட்டாங்க, ஓரளவு தான் இருப்பாங்க. சீனர்களும் இருப்பாங்க. சீனர்கள் வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க, தமிழ் வியாபாரிகள்லாம் இருக்காங்க, இந்தியன் முஸ்லீம் வியாபாரிகளும் நிறையா இருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு அந்த இடத்துலன்னு சொன்னால், இன்ன வரைக்கும் இருக்கிறது வந்து ஜூச்சட்டில் இருக்கிற அந்த கரிப்பாஃப் ரொட்டி கடை, இது ரெண்டுமே அங்கே பிரபலமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரொட்டின்னு சொன்னால் நாங்களாம் ரொட்டியை விட அந்த கேக் செய்வாங்க. கேக் செஞ்சுட்டு அந்த சைட்டில் இருக்கிற அந்த ஓரம் எல்லாம் வெட்டி அதை கூட ஒரு பேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா வசதி இல்லையே, ஸோ அந்த மாதிரி அதை வாங்குவோம். ஆனால் இந்த கரிப்பாஃப் வந்து ரொம்ப பிரபலம். ஃபியூச்சர் காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு ட்ரெஃபிக் இது இருக்குல்ல, அந்த கார்னரில் வந்து அப்போ வந்து இந்த மலைக்காரங்க ஒரு இந்த தைலானம் விற்பாங்க. அது விற்கிறதுக்காக வந்து ஒரு மாதிரி கூட்டாலம் வந்துடும். இப்போ அதுதான் இப்போ அந்த மாதிரி இப்போ செய்ய முடியாது. இப்போது அப்புறம் என் வீடு பக்கத்தில் பார்க்க போனாக்கா நம்பால் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து போப்பியாக விற்பார். ஆனால் அந்த புஷ்கார் அந்த மாதிரில தூக்கிட்டு வர மாதிரி குச்சியில் போட்டு அதில் தூக்கிட்டு வருவார். அந்த மாதிரி தான் இப்போ கிடைக்காது, பார்க்க முடியாது. அதுதான் ஒரு காலத்தில் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பொதுப்பணித்துறை, சுற்றுப்புறத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றிய பல இந்திய குடும்பங்களுக்கு தங்கும் வீடு என்றால் அது தெம்ப்லிங் சாலையில் இருந்த அரசாங்க குவார்ட்டர்ஸ் தான். நாங்கள் வந்து டெம்லிங் ரோட் PWD குவார்ட்டர்ஸ் அங்கே குடியிருந்தேன். இந்த 2 குவார்ட்டர்ஸ்லேயும் நிறைய இந்தியர்கள் இருந்தாங்க. எங்கே போனாலும் தமிழ் மக்கள்னால நாங்கள் தமிழ் கலாச்சாரத்திலே ஊறி வளர்ந்துட்டேன். எனக்கு இந்த கடை தான் வேணும், எனக்கு இந்த கடை வேணும். தூக்குடா அந்த கடையை, இங்க இருக்கிற ஓனரை தூக்கு. டேய் இது என்ன பஞ்சு மிட்டாய் கேட்டவன வாங்கி கொடுக்கறதுக்கு? ஏன் இந்த கடை வேணும்ன்ற? எனக்கு கவலை இல்லை, எனக்கு இந்த கடை தான்டா வேணும். தூக்குடா அந்த கடையை. டேய் என்னடா சின்ன குழந்தை பூத்திங் கழுவுற மாதிரி அழுவுற? ஆமாமா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கடையை வச்சு பொழப்பு நடத்த நீ பட்டு கடை வேணும்னு அழுதுட்டு இருக்க. ரகு, எனக்கு கவலை கிடையாது, எனக்கு இந்த கடை தான் வேணும். தூக்கு இந்த கடையை. அப்துல் ரஹ்மான், ஏன்டா அடம் பிடிக்கிற? அப்படி இந்த கடையில என்ன இருக்கு? இங்க பாருடா, நான் கேட்ட மாதிரி நடுத்தெருவு ஜங்ஷன் இருக்கு. அங்க என்ன இருக்கு? கேலாங் சார் மார்க்கெட். இப்பதான் என்னோட வழிக்கு வர. இப்ப நம்ம வெங்காயம் தவகை போட்டு அனல் பறக்க மீகோரி கிண்டிட்டு இருக்கோம். திடீர்னு மசாலா முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவேன்? கேலாங் சார் மார்க்கெட்டுக்கு ஓடி வர வேண்டானா? இப்ப ஒரு கஸ்டமர் வரான், அவன் சொல்றான், அண்ணே சில்லியும் பாவங்கையும் கீச்சாப்ல ஊத்தி பேக்கெட் பண்ணி கொடுங்கன்னு. இப்ப சில்லி பாவங்க முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவேன்? கேலாங் சார் மார்க்கெட்டுக்கு ஓடி வர வேண்டாம். நம்மளுடைய தூளாங் பானையில தூளாங் முடிஞ்சிருச்சு. இறைச்சிக்கு எங்கடா போவேன்? கேலாங் சார் மார்க்கெட்டுக்கு ஓடி வர வேண்டாம். இப்படிப்பட்ட இடம் தான் எனக்கு வேணும். எனக்கு கவலை கிடையாது. இந்த கடை எனக்கு வேணும். அந்த ஆண்டியை தூக்குற, கடையை நம்ம பேர்ல எழுதி வைக்கிற. போ. அந்த ஆண்டி பார்க்க பழைய காலத்து கேங்ஸ்டர் மாதிரியே இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குடா.
உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கா? டேய், இந்த கடையை மட்டும் பேச்சு கொடுத்தனா நம்ம எதிர்காலம் ஓன்னு இருக்கலாம். போடா, பயப்படாம போடா. ஐயோ, நட்புக்காக அடிவாங்க சொல்றானே. ஆண்டி. இன்று வரை கேலாங் வட்டாரம் பரபரப்பு குறையாத வட்டாரம். பல இடங்களில் இருந்து அங்கிருக்கும் ஈரச்சந்தையை தேடி வருபவர்கள் பலர். நம்மவர்களுக்கு தேக்கா சந்தை எப்படியோ அதே போலத்தான் கேலாங் ஈரச்சந்தையும் பலருக்கு. பழைய பாரம்பரியம் நிறைந்த சந்தை. ஆரம்பத்தில் ஈர மார்க்கெட் இருந்து சாங்கி மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டில் இருந்து வியாபாரம் பண்ணவங்க தான் எங்கள் பாட்டி. கேலாங்கின் சந்தை கலாச்சாரம், அந்த சந்தையின் பரபரப்பு அலி ஷேக் தாவூத் சிறுவயது முதல் பார்த்து வளர்ந்த ஒன்று. கேலாங் மார்க்கெட்டை வந்து அந்த டைமில் பார்க்கும்போது இங்கே 2 மார்க்கெட் இருந்துச்சு. ஒன்று வந்து சாங்கி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த சாங்கி மார்க்கெட் தான் அடிச்சுட்டு ஜூச்சா காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. எதுக்கு வந்து அப்புறம் ஜலான் பசா பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு புது மார்க்கெட் இருந்துச்சு. கேலாங் வட்டாரமே ஒரு பெரிய ஒரு சந்தை தான். மலேசிய ரிங்கிட்டும் சிங்கப்பூர் வெள்ளியும் மதிப்பில் சமமாக இருந்த காலகட்டம். மலேசிய பயணிகள் பலர் சாரி சாரியாக பேருந்தில் வந்து இறங்கினார்கள் கேலாங் வட்டாரத்தில். மலேசியாவிலேருந்து இந்த பஸ் ரொம்பங்கன்னா வரும், இந்த டூரிஸ்ட் பஸ்லாம் வரும். அந்த டைமில் பார்க்க போனாக்கா காப்பாக்கெலாம் சின்ன சின்ன காப்பாக்க தான் இருக்கும். ஆனால் இந்த பஸ் ஒரு 10 பஸ் வந்துடும். எல்லோரும் வந்தாக்கா அந்த மார்க்கெட் பூரா எல்லாம் வந்து மலேசியாக்காரங்க வந்து இந்த ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்க. அங்கு தலைமுறை தலைமுறையாக வியாபாரம் செய்பவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். எங்கள் பாட்டி காலத்தில் ஆரம்பித்த மசாலா வியாபாரம் என்று பெருமையோடு சொல்கின்றார் காதர் பீவி. சாங்கி மார்க்கெட் போனோட இந்த பக்கம் கேலாங்ஸ் மார்க்கெட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பாட்டிக்கு வந்து அங்கே ஒரு இடம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பாட்டி தவறி போன பிறகு எங்கள் அம்மா அந்த வியாபாரத்தை எடுத்து நடத்துனாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த வியாபாரம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க வியாபாரம் பண்ணி இந்த மிளகாலாம் அரைச்சி வீட்டில் எடுத்து கொண்டு போவாங்க. எல்லாம் மிஷின்லாம் கிரைண்டிங் மிஷின்லாம் வீட்டில் தான் இருந்துச்சு. அங்கே அரைச்சி கொண்டு மார்க்கெட்டுக்கு போனோம், தலையில் தூக்கி வச்சுட்டு போவாங்க அவங்க. தன் அண்ணன் ஆரம்பித்த தொழிலில் அவரோடு உழைத்தவர் திரு ஜலால். பல ஆண்டுகள் கேலாங் வட்டாரத்தில் அவர்களது டோகோ கமாலுடின் கடை இருந்தது. கேலாங் சராய் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பிரபலமாக உள்ளது என்னன்னாக்கா, நம்ம அங்கே ஒரு ஃபுட் சென்டரும் ஒன்று இருக்கும், பஜாராக ஒன்று இருந்துச்சு. அதேமாதிரி அந்த ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும், ஷாப்பிங் மால் மாதிரி. அதில் வந்து எல்லாம் ஃபுல்லாக டெக்ஸ்டைல்ஸ் தான். பெரும்பாலும் எல்லாம் வந்து ரெடிமேடு இது, அப்புறம் இந்த துணிமணி, இது எல்லாத்தையும் தான் வாங்குறதுக்கு இந்த மலேசியாவிலேருந்துலாம் வருவாங்க. அப்போ மலேசியாவிலேருந்து இந்த பஸ்ஸாக வரும். அதுக்கும் பக்கத்தில் இந்த ஃபுட் சென்டரில் வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த சூப்பு கடை, இந்த ரோஜா கடை, மீகோரேங்க, பிரியாணி, இந்த மாதிரி ஹமீத் பிரியாணி, அவங்க எல்லாரும் அப்போ அந்த காலத்துலேருந்து இருந்தாங்க. நோ 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 நோ, என்னால இந்த ஏரியால ஒரு கடை நினைச்சு கூட பார்க்க முடியாதா? டேய், நல்லா சுத்தி பாரு அந்த ஏரியால எத்தனை பிளாக் இருக்குன்னு. ஒரு பிளாக்ல 12 மாடி, ஒரு மாடிக்கு 15 வீடு, ஒரு வீட்டுக்கு 4 பேர், தலைக்கு 4 வில்லுன்னு கணக்கு வச்சா கூட ஒரு நாள் வியாபாரம் 25,482 வெள்ளி 60 காசு. ஒரு மாசம் 78,084 வெள்ளி 40 காசு. ஒரு வருஷம் கோடி கணக்குல வரும்டா. விரல 10ல எண்றதுக்கு. ஒரு மாசம் எவ்வளவு சொன்ன? இப்பவே நீ மறந்துட்ட. கோடி கணக்குல சம்பாதிக்கிறமா. இந்த இடம் எனக்கு தெரியும்டா, ஹேக் ரோட் ஃபுட் சென்டர்டா. 1970ல எங்க அப்பா படிக்கும்போது கட்டப்பட்ட ஒரு இடம்டா. அப்ப ஓரியன்டல் எம்போரியம் இருந்துச்சு, லயன் சிட்டி ஹோட்டல் இருந்துச்சு, ஹாலிவுட் தியேட்டர் இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. இப்ப எதுவுமே இல்ல. நீ எந்த காலத்துல இருக்க? எதுவுமே இல்லை, நம்ம கடையும் இருக்காதுடா. அது மட்டும் இல்லடா, இங்க தான் அவருடைய பிசினஸ் மேன் யூஸ் பண்ணும். இங்க 4 மிக்ஸ் ரைஸ் கடை இருக்கு, 8 சிக்கன் ரைஸ் கடை இருக்கு, ஒரு ஒக்கேன் மீ கடை இருக்கு. எப்பறம் நம்ம கடை திறக்கிறது? டேய், நம்ம போடுறது மீ கோரிங், அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம்? ஐயோ டேய், நிறைய கடை இருந்தா ஒருத்தர் மீ கோரிங் சாப்பிட வரும்போது சிக்கன் ரைஸ் இருக்கு, ஒக்கேன் மீ இருக்கு அப்படின்னு திசை திரும்பி போயிடுவான்டா. கடையே இல்லாத இடத்துல கடை போட்டா தான் மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவாங்கடா. அதுக்கு நம்ம விண்வெளியில தான் கடை போடணும். என்ன சொன்ன? உனக்கு ஆளே இல்லாத கடையே இல்லாத இடத்துல தானே கடை போடணும். கேலாங்க எனக்கு அத்துப்படிடா. இங்க இல்லாத இடமே இல்ல. வா, நான் கட்டுறேன். கமான். ஒரு தொழில் என்றால் அன்று பல சந்தர்ப்பங்களில் அது குடும்பத் தொழிலாகத்தான் இருந்தது. தந்தையாரின் தொழில், குடும்பத்தில் அனைவரும் உழைத்தார்கள். சாந்தா சுப்பிரமணியம் அதற்கு ஓர் உதாரணம். 958 கேலாங் ரோடுன்னு சொன்னால் எங்கள் அப்பாவோட மாவு மில்லுன்னு சொன்னால் அந்த மில்லோட சத்தம் இருக்கு, அது கடகடகரன்னு அந்த சத்தம். இப்போ வந்து அதே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்போ வந்து அமைதியாக இருக்குதுன்னா என்னன்னு புரியுது. அந்த டைமில் சத்தத்தில் தான் வாழ்ந்தோம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா அம்மா கடையை திறக்கணும்னு சொல்லுவாங்க. டக்கு டக்குன்னு போட்டை தட்டுவோம், எல்லாரும் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்தோடனே அந்த கடை திறக்கும்போது ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை திறந்துட்டு ஒரு பலகை, சின்ன சின்ன பலகையை அதெல்லாம் எடுத்து அந்த செவுத்தில் போய் அதெல்லாம் கட்டிட்டு வியாபாரம் ஆரம்பிப்போம். ஒரு மிஷின் திறந்துட்டுனா நமக்கு தெரியும், டக்கு டக்குன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு நடக்கும்போது
உள்ளேருந்து நடந்து வெளியே வரக்கட்டி அந்த யூனிஃபார்ம் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் வந்துடும். அப்போ நான் வெளியே வந்து தட்டுவேன். தட்டிட்டு மிக்சரும் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போயிருக்கேன். மாவு மில்லுன்னா ரொம்ப நெடியாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக தெரியல. அதிலே வாழ்ந்து அதிலே வளர்ந்துட்டோம். நடந்து போனாலும் தும்மல் வராது, ஒன்றும் வராது. இப்போ நீங்கள் என்ன நடந்து போக சொல்லுங்கள், தும்மல் வருது. எங்கள் ஓரத்தில் காக்கா கடைன்னு இருக்கும். அதாவது வங்சா கடை வந்து அந்த காலத்தில் முஸ்லீம் காக்கா கடை தான். அந்த வழியில் சீனர் வங்சா கடை வச்சுருப்பான், இவர் மலபார்காரவங்க வங்சா கடை. எங்களுக்கு வேண்டிய பொருளெல்லாம் நாங்கள் பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அப்போலாம் ஸ்லாங்கத்துக்கெலாம் போக முடியாது. ஆனால் எல்லாம் இருக்கும்ப்பா. காலை பசியாரையிலேண்டு, காய்கறியிலேண்டு, மீனுலேண்டு, அந்த இப்போ வெட் மார்க்கெட்னு ஒரு சின்ன மினிமார்ட் வெட் மார்க்கெட், அந்த மாதிரி அந்த ஒரு அவசரத்துக்கு போய் வாங்குறேன்னா எங்கள் வீட்டுக்கே பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளேயும் 2-3 கடை. ஒரு அவசரத்துக்கு போய் வாங்குறேன்னா எல்லாமே அங்கே இருக்கும். திரைப்படம் பார்ப்பது கேலாங் வட்டாரத்தில் மிகப்பெரிய பொழுதுபோக்கு. 3-4 திரையரங்குகள் அதே வட்டாரத்தில். முதல்ல வந்து அங்கே நம்ம கிடைக்கும் இதுக்கு கேரிக் தேட்டர் இருந்துச்சு, கேரிக். அதுக்கு பிறகு தான் கேலக்ஸின்னு மாறிச்சு. அது ரொம்ப ஃபேமஸ். அதில் ஹிந்தி படம், எப்போது தமிழ் படம், ஆனால் பெரும்பாலும் ஹிந்தி படம் தான். அதில் மலாய்க்காரங்க ரொம்ப விரும்பி வருவாங்க அந்த ஹிந்தி படம் பார்க்குறதுக்கு. நாங்கள் நிறைய ஹிந்தி படமும் பார்ப்போம். ஏன்னா ஹிந்தி வந்து எப்போதுமே இருக்கும். ஸோ எங்கள் அண்டை வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஹிந்தி படம் பார்க்க பிடிக்கும், ஏன்னா மலாய்க்காரங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களாம் ஒரு மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி இருப்போம். ஒரு ஃபியூ போய் அந்த மாதிரி ஹிந்தி படம் பார்க்குறோம். ஸோ நிறையா ஹிந்தி படமும் நான் பார்த்துருக்குறேன். சுத்தி பார், நல்லா பார். என்னது யாருமே இல்லை? நீ கேட்டியே, ஆள் நடமாட்டமே இல்லாத கடையே இல்லாத ஒரு ஏரியான்னு. உன் கண்ணு கெட்டின தூரத்துக்கு யாராச்சும் ஒரு ஆள் தெரியுறாங்களா? இல்லையே. ஒரு கடை, அட்லீஸ்ட் ஒரு பிளாக். எப்படி இடம்? எப்படி? டேய், இந்த இடத்த பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இது ஒரு காலத்துல சரித்திர வாய்ந்த இடம்டா. சுப்பிரமணியம் மீல்ஸ், கேலக்ஸி தியேட்டர், அதோ பார் தோக்கோ கமலுடன் கடை, இப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு. கமலுடன் யாரா? எங்க அப்போட ஃப்ரெண்ட்ரா. ஆனா இப்ப யாருமே இல்லடா. அங்க பாரு, 1/2 மணி நேரமா 2 மொட்டை காக்கா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம காதலிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க எப்பறம் கடை போடுறது? ஐயோ நோ 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 நோ, என்னமோ இடிக்குதுடா. நான் தாண்டா இடிச்சேன். பின்னடா அங்க கூட்டிட்டு போனா அவ்வளவு ஆள் இருக்காங்க. கடை இவன் போட்டிருக்கான், கடை அவன் போட்டிருக்கான், முடியாதுன்ற ஆளே இல்லாத இடத்துக்கு கூட்டு வந்தா காக்கா காதல் பண்ணுது, வரலாறு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன தாண்டா வேணும்? லைஃப் இஸ் a balance டா. ரொம்பவும் கூட்டமா இருக்க கூடாது, யாரும் இல்லாம இருக்க கூடாது. நடுவுல ஏதாவது பாரு. உனக்கு பிசினஸ் நடுத்தெருவுக்கு வரணும், அவ்வளவுதானே? எனக்கு தெரியாத இடமா? come on I say. சரித்திரத்தின் சில பக்கங்கள் அந்த வட்டாரத்தை பொறுத்தவரையிலே அவ்வளவு அமைதியானவை இல்லை. 1963 மறக்க முடியாத வருஷம். நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வெராண்டாவில் உட்காந்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு 5 மணி 6 மணி ஆனோன்னு வேடிக்கை பார்க்குறது எங்களுக்கு வழக்கம். யார் போகிறா, யார் வேலை விட்டு வரான்னு பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் திடீரென்னு ஒரு கும்பல் வந்து எதிர்த்தாப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அப்போல்லாம் டபுள் 2-way ஸ்ட்ரீட் தான். அப்போ எதிர்த்தாப்பில் பலர் வந்து 5 அடியில் துணியெல்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு கும்பல் வந்து துணியெல்லாம் கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நாங்கள்லாம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரே கலவரம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா கடையெல்லாம் வேலை செய்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, கடையை இழுத்து மூடிட்டாங்க. எங்கள் வீடு நடு வீடு, இந்த பக்கம் வந்து சீனர் வீடு, அந்த பக்கம் மலாய்க்காரன் வீடு. அந்த இதில் ஆனால் அவன் எதுவுமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அது வெளியில் தானே அந்த சண்டை நடக்குது. அதனால் எங்களுக்கு அவன் ப்ரொடெக்ஷன் கொடுப்பான். ஒரு நேரத்தில் அவன் எதையோ எரிச்சு போட்டத்தில் எங்கள் வீட்டு மேலே கூரை எரிஞ்சு போயிட்டு, அதை கூட அவனும் தான் வந்து எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அமுச்சு திருப்பி அந்த அத்தா பூரியை திருப்பி போட்டு கொடுத்தான் எங்களுக்கு. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சீனர்கள். அப்போ அந்த வட்டாரம் வந்து மலாய் இனத்தவர்கள். 2 பேருக்கும் ஒத்து வராது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னா அவங்களுக்கும் சேர்த்து காய்கறியெல்லாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து பின்புறமாக அவங்களுக்கு கொடுத்து உதவினோம்.
சரி சார், எல்லா கண்டிஷனுக்கும் நாங்க ஓகே சார். மீன்ல பக்காவா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. டேய் கடை கிடைச்சிருச்சா? அப்பாடா, ஒரு வழியா நீ ஆசைப்பட்ட மாதிரி நடு தெருவுல ஜங்ஷனுக்கு பக்கத்துல கடை எதுவும் அவ்வளவா இல்லாத இடத்துல மார்க்கெட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் கிடைச்சிருச்சுடா. அது மட்டும் இல்லடா, நம்ம வாரத்துல சண்டே மட்டும் கடை திறந்தா போதும். ஏன்னா அப்பதான் எல்லா பணிப்பெண்களும் இங்க வருவாங்க. அந்த ஒரு நாள் நம்ம சம்பாரிச்சிட்டோம், அந்த மத்த 6 நாளை நம்ம ஃப்ரீயா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணலாம்டா. சரி, டிபாசிட் எப்ப கட்டுற? அடுத்த மாசம். ஏன்டா அடுத்த மாசம்? நீங்க கட்டிட வேண்டியதானே? அடுத்த மாசம் தானே என்னோட கல்யாணம். அதுக்கு என்ன? ஓ, ஒரே நாள் நல்லா பாக்குறியா? இல்லடா, கல்யாணம் சும்மாவா? அதுல எவ்வளவு மொய் காசு பூர தருமா எனக்கு, அதை வச்சு தான்டா கடை திறக்க போறோம். ஏது உன்னை நம்பி நான் வேலையை விட்டுட்டு வந்தா கையில 10 காசு இல்ல, அடுத்த மாசம் கல்யாணம், அந்த மொய் காசை வச்சுதான் கடையை திறக்க போறியா? எனக்கு புரிஞ்சு போச்சுடா, மீகோரிங் கடை திறக்கிறதுக்கு நிறைய செலவாகும்டா. அதனால இந்த கடை எவ்வளவு வரும்னு கேளு. அண்ணே, நீங்க ஓடிடுங்க, இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, இவனை நான் பாத்துக்கிறேன். பிள்ளைகள் பொதுவாகவே வசதிகளைப் பற்றி அதிகம் யோசிப்பதில்லை. விளையாட இடம் இருக்கிறதா, நண்பர்கள் இருக்கிறார்களா, சுவையான பண்டங்கள் எங்கு கிடைக்கும் என்ற அழகான அக்கறைகள் அவர்களுடையது. அவர்களது சின்ன சின்ன சித்தாந்தங்களில் வாழ்க்கை மிக அழகானது. சிறு பருவம் அது மறக்கவே முடியாது. அது எப்போவுமே மனசில் இருக்கும். மின்சார வசதி இல்லைனாலும் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இந்த மழையில் விளையாடுறது, பேப்பரில் செய்கிற போட்டெல்லாம் போட்டு தண்ணியில் போடுறது, இந்த மாதிரி நிறைய இருந்தது ஞாபகத்துக்கு. நாங்கள் கல்யாணம் பண்ணி போகிறப்ப ஏசிபி வீட்டுக்கு போயாச்சு. ஆனால் எனக்கு அதை அடாப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா கூட்டுக்குள்ளே அடக்கின மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இப்படியே கம்பத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் இந்த கல்யாணம் பண்ணி போன பிறகு அந்த லைஃப்பை இன்றைக்கும் எனக்கு அந்த இடம்லாம் போனால் இன்றைக்கும் பழையகாரவங்க இருக்கிறாங்க. அந்த லேண்டர் ப்ராப்பர்ட்டி, அந்த கம்பத்து வீடு, அந்த குச்சி வீடு, அத்தாப்பூடு, அதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்றைக்கும் அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் திருப்பி வராதான்னு தான் நினைப்பேன். இயந்திரங்களின் இரைச்சல், மல்லி மிளகாய் அரைக்கப்படும் போது தும்மல் வர வைக்கும் நெடி எல்லாம் பிறந்தது முதல் பழக்கப்பட்டவை. விட்டு விலகி வந்தபோது கூட மனம் அந்த இரைச்சல், அந்த வாசனைகள் இவற்றை எண்ணி இயங்கிய தருணங்களும் உண்டு. ஹெச்டிபி ஃப்ளைட்டில் வந்து நான் நினைக்கிறேன் கிரகப்பிரவேசம் முடிஞ்சு நாள் இருக்கிறப்ப ரொம்ப அமைதியாக இருந்தது. நம்ம துணியெல்லாம் அந்த மசாலா வாடையே இல்லை அப்போ. ஏன்னா நம்ம கேலாங் வீட்டில் இருக்கிறப்ப எதை தொட்டாலும் நமக்கு அந்த மசாலா வாடை இருந்துக்கிட்டே இருக்கும். என் பேக்கை தூக்கினா கூட அந்த மசாலா வாடை இருக்கும். ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஐ மிஸ் இட் அலாட். ஏன்னா எல்லாம் நினச்சி பார்க்கும்போது அதில் வந்து எங்கள் அப்பாவோட வேர்வை, எங்கள் அம்மாவோட வேர்வை, என்னோட அக்கா அண்ணன்கள் எல்லாரோட வேர்வையும் அதில் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வட்டாரம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறது? எல்லைகளை எப்படி கணக்கிடுவது? இந்த கேள்விகள் கேலாங் காத்தோங் வட்டாரங்களுக்கு மிகவும் பொருந்தும். ஏனெனில் இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகளில் பல பேர் பள்ளி சென்றது காத்தோங் வட்டாரத்தில். அதுதான் நமது அடுத்த கதை.